கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று காலை நாம் தியானிக்கிற வசனம் 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதி. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக என்றான். 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் இஸ்ரவேலின் அரசனான அகசியா நோய்வாய்ப்பட்டு பாகால் செபூபிடத்தில், அதாவது புறஜாதி தெய்வத்திடம் ஆலோசனை கேட்கிறான். அதனால்தான் எலியா அவர்களுக்கு எதிர்பட்டு, இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் தங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள். இதனால் நீ ஏறின கட்டிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவர்களுடைய சொல் என்று கிளியரா எலியா சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப அந்த ராஜாவின் ஆட்கள் அவனிடம் திரும்பி போய், ஏன்னா அங்கே போகலை, அவங்க இப்படி சொன்னனால அவங்க திரும்பி போய் ராஜா அகசியாட்ட நடந்ததை கூறும்போது ராஜா கேட்குறாரு, உங்களுக்கு எதிர்பட்டு உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் என்று கேட்டபோது அவங்க சொல்கிறாங்க, அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்று சொன்ன உடனே ராஜா புரிந்து கொள்கிறார், அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று. அப்புறம் அவனிடத்திற்கு ஒரு தலைவனையும் 50 சேவகரையும் எலியாவை கைது செய்ய அனுப்புகிறார். டோட்டலாக 3 நேரம் இது மாதிரி நடக்குது. இதே போல தான் 3 நேரம் அனுப்புகிறார். 2 நேரமும் அந்த தலைவனையும் அந்த 50 சேவகரையும் அக்கினி பட்சித்து போட்டது என்பதை நாம் வாசிக்கிறோம் பைபிளில். எலியாவுக்கு ஆவியானவர் அழகாக கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். முதல் 2 நேரம் அவர் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும்போது அந்த அக்கினி வானத்திலிருந்து இவர்களை பட்சித்து போடுகிறது. அடுத்த நேரத்தில் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ மலையிலிருந்து கீழே இறங்கி போ அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்குறார். அவனோடு கூட ராஜாவினிடத்தில் போ அப்படின்னு கட்டளை கொடுக்குறார். அப்போ இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வழி நடத்துதல் எப்படியாக எலியாவோடு கூட இருக்கிறதோ அது இப்பொழுதும் நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறபடியால் நாம் கர்த்தரை துதிப்போம். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அவ்வளோ கிளியராக ஆவியானவர் வழி நடத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ எலியா அவங்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்றாரு, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவது என்றவுடன் தேவனுடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்து போட்டது. இப்படிதான் 2 தடவையும் நடக்குது. 3ஆம் தரமும் இதே போல் ஒரு தலைவனும் 50 சேவகரும் வருகிறார்கள். ஆனால் 3ஆம் தலைவன் ஏறி வரும்போதே மனத்தாழ்மையோடு ஏறி வருகிறதை பார்க்கிறோம். எலியாவுக்கு முன்பாக முழங்காற்படி இருக்கிறான், எலியாவை வேண்டிக் கொள்கிறான். முதலில் வந்த 2 தலைவனும் டைரக்டா தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமாய் வர சொல்லுகிறார் என்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு பணிவோ ஒரு மனத்தாழ்மையோ அவர்கிட்ட இல்லை அந்த முதல்ல வந்த 2 பேரும். ஆனால் 3ஆவது வந்த தலைவனுடைய அந்த மனத்தாழ்மை தான் இப்படியாக சொல்ல வைக்கிறது பாருங்க. அப்ப அவன் பேசுகிற விதத்தையும் அந்த வார்த்தையும் நாம் கவனிக்கும் போது நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும்போது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப இந்த 3ஆம் தலைவன் எப்படியாக சொல்கிறான் என்பதுதான் நம்முடைய மெடிடேஷன் வேர்ஸ் இன்னைக்கு. அதுதான் நமக்கு 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்தின் பின்பகுதி. முதலிலே தன் பிராணனை காப்பாற்றுவதற்காக எவ்வளவு ஞானமாய் பேசுகிறான் பாருங்க. அது மாத்திரம் அல்ல, இதோ அக்கினி வானத்திலிருந்து இறங்கி முந்தின 2 தலைவரையும் அவர்களுடைய 50 சேவகரையும் பட்சித்தது. ஆனாலும் தேவனுடைய மனுஷனே, என்னுடைய பிராணனும் உமது அடியாராகிய இந்த 50 பேரின் பிராணனும் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக. இப்போதும் என்னுடைய பிராணன் உமது பார்வைக்கு அருமையாய் இருப்பதாக அப்படின்னு அவனுடைய பிராணனுக்கு மாத்திரம் அல்லாமல் அந்த 50 பேரின் பிராணனுக்கும் ஒரு தலைவனாய் கெஞ்சுகிறதை பார்க்கிறோம். இதுதான் ஒரு நல்ல குட் லீடர்ஷிப். நல்ல தலைவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். ஆனால் நம்ம தேசத்தில், நம்ம இப்போதுள்ள நம் தேசத்தில் பார்க்கும்போது தலைவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஒருவருக்கொருவர், ஒரு தேசத்துக்கு ஒரு தேசம், ஒரு ஈகோ,
விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை. கோபம், வைராக்கியம், எரிச்சல், கசப்புணர்வு, பகைமை உணர்வை வளர்த்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. அதனால் எத்தனை உயிர் சேதம், எத்தனை பொருட்சேதம், பகைமை, பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். நிறைய பேர் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகிறது. விலைவாசி உயர்வு, வேலையின்மை என்று எத்தனை கான்சிக்வன்ஸ் இதுக்கு பின்னாடி நம்ம இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால்தான் நம்மால் ஆன மட்டும் எல்லாரோடும் கூட சமாதானமாக இருந்து தாழ்மை, தேவ பயம் மற்றும் கர்த்தருடைய அதிகாரத்துக்கு நாம் நடுங்குகிறதை நாம் இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வோம். இந்த மெடிடேஷன் வேர்ட் இன்னைக்கு நமக்கு அதைத்தான் இந்த காலை வேளையிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. மலினக்கா இன்னைக்கு ஜெபிச்ச மாதிரி ராஜாக்களின் மனதை திசை திருப்புகிற கர்த்தர், நீர்கால்களைப் போல மாற்றுகிற கர்த்தர், கோபமும் வைராக்கியம் உள்ள இடத்தில் அவரால் எல்லாம் முடியும். எந்த மனிதர்களையும் மாற்ற அவரால் முடியும். அவங்களுடைய இருதயங்களை திசை திருப்பவும், அவங்களுடைய இருதயங்களை, கல்லான இருதயங்களை சதையான இருதயமாக மாற்றவும் இந்த காலை வேளையிலே இப்படியாக நாம் ஒரு தலைப்பை கொடுத்து நமக்கு அந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் இந்த தலைவர்களின் உள்ளங்களை மாற்றி ஒரு நீடிய பொறுமையை கொடுத்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறார் என்று நாம் விசுவாசிப்போம். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம், இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கன்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லையப்பா. எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கன்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கன்மலை நீர். நாம் ஜெபிப்போம். அன்பின் நல்ல பரம தகப்பனே, ஒவ்வொரு வருஷங்களையும் ஒவ்வொரு நாட்களையும் அது கிருபையினால் நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. நீங்கள் பைபிளில் சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த நாட்களில் எங்கள் கண் முன்னாடி நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆனாலும் நாங்கள் எதற்கும் எங்கள் இருதயங்கள் கலங்காதபடிக்கு, எங்களுக்கு மரணமே வந்தாலும் கூட இறுதி வரை உம்மோடு கூட நிலைத்திருந்து மரண பரியந்தம் அந்த ஜீவ கிரீடத்தை, வாடாத அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு வேண்டிய அந்த பலன், அந்த கிருபையை நீங்கள் எங்களுக்கு தாங்க. இக்காலத்து பாடுகள் எங்களை என்ன செய்யும் அப்பா? உம்முடைய மகிமைக்கு அது ஒப்பானது ஒன்றுமில்லையே என்று பவுல் சொன்னது போல எங்கள் ஆயுள் உள்ளவரை உமது நாமத்தை மாத்திரம் உயர்த்துவதற்கு எங்கள் தேவன், எங்கள் ராஜா நீர் ஒருவர் மாத்திரமே என்பதை அப்பா இந்த 2 ராஜாக்கள் 1வது அதிகாரம் இந்த 14ஆம் வசனம் எங்களுக்கு கற்றுத்தருகிறதே அப்பா. எப்படியாக 3ஆம் தலைவன் வந்து ஞானத்தோடு பேசி அவனுடைய பிராணன் மாத்திரமல்ல, அவனோடு கூட வந்த அந்த 50 சேவகர்களுடைய அந்த பிராணனையும் அப்பா மீட்டு ரட்சித்தது போல இன்றைக்கு இந்த தலைவர்களுடைய உள்ளங்கள்ல நீங்க பேசுங்க ராஜா. எல்லா தலைவர்களும் முதிர்ச்சிகளாக 70-75 வயதுக்கு மேல இருந்தாலும் கூட ஒரு ஞானம் இல்லாதபடி, ஒரு முதிர்ச்சியின் ஒரு அனுபவங்கள் இல்லாதபடி, அன்றைக்கு அந்த யோபுல எலிகோ சொன்னது போல நீங்க முதியோர்களா இருந்தாலும் உங்களுக்கு ஞானம் இல்லாமையால் நான் பேச எனக்கு இடம் கொடுங்கள் என்று அந்த எலிகு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை கற்றுக் கொடுத்தாரே அப்பா. அது போல இந்த நாட்கள்ல நல்ல தலைவர்களை நீங்க எழும்ப செய்யுங்கப்பா. அந்த தலைவர்களுடைய உள்ளங்கள்ல பேசுங்க. ஒரு பெரிய நீடிய பொறுமை, நீடிய ஒரு சாந்தத்தை கொடுங்க. ராஜாக்களின் மனதை நீர்கால்களைப் போல மாற்றுகிற கர்த்தர், எவரையும் எந்த இருதயத்தையும் திசை திருப்ப உம்மால் முடியும்
முடியும் அப்பா. இந்த நாட்கள்ல ஒரு பெரிய சேலஞ்சாக மலை போல எங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிற ஒரு பெரிய காரியங்கள், தேசங்களுக்கு இடையே நடக்கிற வார், மனித இழப்புகள், உயிர் இழப்புகள் அப்பா, பொருள் சேதங்கள் எல்லாவற்றுக்கும் முன்பாக ஒரு பெரிய சேலஞ்சாக ஓ அப்பா உம்முடைய வார்த்தை முன்பாக நின்று கொண்டிருக்கிறபடியால், உம்முடைய சமூகம் முன்னாடி எங்க முன்னாடி சென்று கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு சேதமோ ஒரு கலக்கமோ ஒரு பிராண சேதமோ எதுவும் இல்லாதபடி எங்களை பாதுகாத்து நீங்க என்றும் நீங்க ப்ரூஃப் பண்ணி கொண்டிருக்கிறீங்கப்பா. உம்முடைய வசனம் உயிர் உள்ளதப்பா. நீங்க ஜீவன் உள்ள தேவன். இன்றும் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். எந்த காரியத்தை நீங்க செய்தாலும் நன்மையானதை எங்க வாழ்க்கையில நீங்க செய்து கொண்டிருப்பீங்களே தவிர எதுவும் எங்க வாழ்க்கையில தீமை எங்களை வராது, எங்களுக்கு அணுகாது என்பதை நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த நாள்ல இந்த வசனங்களோடு எங்களோடு பேசுங்கப்பா. இன்னும் புதிய ரெவலேஷனை தாங்க. ஒவ்வொருவர் இந்த வசனங்களை தியானிக்கட்டும் அப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய இந்த சிந்தையோடு இந்த நாட்களை கடக்க இந்த வாரத்தின் முடிவுக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. இன்னும் உம்முடைய பலனை தந்து வசனங்கள் தெளிவோடும் அதிகாரத்தோடும் எங்களுடைய இருதயத்துல கிரியை செய்யட்டும் என்று துதிக்கிறோம். தாழ்த்தி எங்களை உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எல்லா காரியங்களையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஓடுவதற்கு, இன்றைக்குள்ள நாளை கடப்பதற்கு கிருபை தாங்க. துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்தி இயேசுவின் இன்ப நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.